அந்த செடியை பராமரிப்பு எப்படி இது மாதிரிலாம் காய்க்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ காட்ட போகிற செடி எல்லாமே விசிட் பண்ணுறாங்க. யாரும் அறுத்து சாப்பிட்றாங்க. சூப்பராக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த எல்லாருமே சாப்பிடணும். நான் ஒரு பீஸ் மட்டும் 2 பீஸ் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சாப்பிட்டு அனுப்பிட்டு இருக்கு செடிகள். ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு பாருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு காய் வச்சிருக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் பாருங்கள். இது பாருங்கள், ஏன் இதெல்லாம் காட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. KPS நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறாங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் செடிகள் பார்க்கறதுக்கு அழகா கியூட்டாகவும் அந்த செடியை பராமரிப்பு எப்படி இது மாதிரிலாம் காய்க்குமோ அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ காட்ட போகிற செடி எல்லாமே ஓகே. ஆனால் சூப்பரான டிஃப்ரெண்டான பல செடி எல்லாமே காட்டுறேன். நீங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா தொட்டியில் அது காய் காய்க்குமா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அப்படி எல்லாமே இல்லைங்க, எல்லாமே தொட்டியில் காய் காய்க்கும். அதோட பராமரிப்பு முறை எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே. ஆனால் செடிகளெல்லாம் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக்கில் லிங்க் வந்துடும் ஓகேங்களா. அந்த செடிக்கு லிங்க் உள்ள போனீங்கன்னா ஒரு செடியோட விலை எல்லாமே அதிலே வந்துடும். உங்களுக்கு வேணுமாக்கிற செடியை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ஆஃபர் போட்டுருந்துங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பழச்செடி எல்லாமே காட்டுறேன். உங்களுக்கு எதாவது பழச்செடி பிடிக்குதோ தாராளமாக வாங்கி நட்டு வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேரான பழங்களாவது நம்ம இயற்கையாக வளைஞ்சு சாப்பிட்ற பழங்கள் மாதிரி வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கெமிக்கல் அதெல்லாம் போட்டு நினச்சி தான் பழுக்க வச்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் இயற்கையாக ஒரு மரத்தில் பழுத்து நீங்களே வந்து வறுத்து சாப்பிடும்போது அது ருசியை டேஸ்ட்டு உடம்புக்கு நல்லது ஓகே. ஆனால் இப்போ வாங்க நம்ம அந்த மாதிரி என்னென்ன பழங்கள்லாம் இருக்குதுன்னு அப்படியே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா காயோட காட்டுறேன்னு பார்க்குறீங்கன்னா இதோட செடியோட ஹைட்டை பாருங்களேன். கிட்டத்தட்ட 2 feet ஹைட்லேயே பூ வச்சு காய் வச்சுருக்கு ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கொடுக்கா புளின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தேனி திண்டுக்கல் மதுரை சைடு எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எல்லாமே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கா புளி எங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள். இப்போ சீசன் டைமில் நீங்கள் நிறைய இடத்துல கிடைக்கும் ஓகே. ஆனால் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தா அந்தளவுக்கு மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் ஆகுது, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர டைமில் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து போட்டு அடித்து அதை நம்ம சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழிஞ்சிட்டு வர ரகம்லாம் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளிலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மினரல் கண்டென்ட் இருக்குது, வைட்டமின் கண்டென்ட் இருக்குது, உடம்புக்கு தேவையான அனைத்து வகையும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும். அந்த அளவுக்கு உடம்புக்கு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைன்னு 10 வயசு குழந்தைங்களுக்கு தாராளமாக இது கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிடைக்காது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி, உங்கள் வீட்டில் ஒரு தொட்டி இருந்தாவே போதும், அதிலே வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட் தாங்க. இந்த சிகப்பு கொடுக்காப்புளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் ரீகவர் பண்ணி வச்சுருந்துங்க. காய்ச்சி இருக்குது நான் காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்க்குமா அப்படின்னு கேட்பாங்க. எந்தாலும் காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே சிகப்பு கலர் இருந்துச்சு, நிறைய பழங்கள் இருந்துச்சு ஓகே. ஆனால் பாருங்கள் இந்த காஞ்சிருக்கு கிளையில் கூட நிறைய பழங்கள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல, நிறைய பேர் அறுத்துறாங்க ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறவங்களாவது நம்ம நர்சரிக்கு வர விசிட் பண்ணுறவங்களா ஏன்னா அறுத்து சாப்பிட்றாங்க. சூப்பராக இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த கொடுக்காப்புளி காய்க்குங்க. இது எல்லாமே ஒட்டு செடி. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு 14 inch பாட்டில் தான் நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரோங்க. தாராளமாக எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழத்தை நம்ம அறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த மாதிரி தான் பூக்களோடு இருக்குது ஓகே. நம்மக்கிட்ட செடிகள் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டான கொடுப்பாங்க. அதுதான் KPS நர்சரி. அதே மாதிரி நான் டிப்ஸ் கூட சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஃப்டிங் மூலமாக பண்ணியிருக்காங்களா, இதுக்கு கீழே வரது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி விட்டணும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விதை மூலிமா உற்பத்தி பண்ண செடி. அதனால் விதை மூலமாக போட்டிங்கன்னா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வருஷம் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராஃப்டிங் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலத்தில் வச்சு மூடிடணும் ஓகே. ஆனால் தொட்டியில் வைக்கும்போது மூட முடியாது. நிலத்தில் வைக்கும்போது இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. எல்லா செடியும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்றணும், கட் பண்ணி விட்றணும். இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு செடி மேலே வளர்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். ஏன்னா இதான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இல்லைனா ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்கள் கொடுங்க ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சத்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லா புஷ்டியாக வளரும் ஓகே. நம்ம வேணால் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடுங்க, ஜூஸ் குடிப்போங்க,
ஆப்பிள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பக்கெட்டில் இருக்கிற மண்ணத்தில் இருந்து இது மாதிரி தான் எடுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது தான் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நிறைய பேர் செடி நட்ட தம்பி நட்டதே நட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ். இயற்கை சார்ந்த உரங்களாவது ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செடிகள் வளருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டு வகையான செடி தான். இதுக்கு லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தால் பிறகு நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மானாவயிறு பயிர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா தண்ணியே இல்லைப்பா அந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி பயிர் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த பயிர் வைக்கலாம். வறட்சி தாங்கி நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லலாம், ஒரு செடின்னு சொல்லலாம், ஒரு பழம்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிகப்பு கொடுக்காப்புளி. இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பழத்தை நம்ம அடுத்து சாப்பிட்டு பார்த்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா பார்த்தா நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வீடியோ எடுக்கிறவங்க சாப்பிடணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். நான் ஒரு பீஸ் மட்டும் 2 பீஸ் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சாப்பிட்றேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் விதைகள் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சும்மா சூப்பராக இருக்கும். சதைப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டோன்னே அந்த இனிப்பு தெரியுங்க. அப்படியே அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டே இருக்கலாம்னு இருக்கும். ஓகேங்களா. எங்கள் அத்தை ஒடியாடுறாங்க பாருங்கள் அடுத்து சாப்பிட்றது ரெடியாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்காது இந்த பழம் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வேணால் தாராளமாக நீங்கள் வாங்கி வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடிகள் ரொம்ப ரொம்ப ரேரான இது ஒரு பழம் தாங்க இப்போ கிடைக்கிறது. ஓகேங்களா. இயற்கை சார்ந்த உரங்களாவது ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செடிகள் வளருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டு வகையான செடி தான். இதுக்கு லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தால் பிறகு நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மானாவயிறு பயிர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா தண்ணியே இல்லைப்பா அந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி பயிர் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த பயிர் வைக்கலாம். வறட்சி தாங்கி நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லலாம், ஒரு செடின்னு சொல்லலாம், ஒரு பழம்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிகப்பு கொடுக்காப்புளி. இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பழத்தை நம்ம அடுத்து சாப்பிட்டு பார்த்தலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா பார்த்தா நான் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வீடியோ எடுக்கிறவங்க சாப்பிடணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடணும். நான் ஒரு பீஸ் மட்டும் 2 பீஸ் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சாப்பிட்றேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் விதைகள் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சும்மா சூப்பராக இருக்கும். சதைப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டோன்னே அந்த இனிப்பு தெரியுங்க. அப்படியே அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டே இருக்கலாம்னு இருக்கும். ஓகேங்களா. எங்கள் அத்தை ஒடியாடுறாங்க பாருங்கள் அடுத்து சாப்பிட்றது ரெடியாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்காது இந்த பழம் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் வேணால் தாராளமாக நீங்கள் வாங்கி வைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடிகள் ரொம்ப ரொம்ப ரேரான இது ஒரு பழம் தாங்க இப்போ கிடைக்கிறது. ஓகேங்களா. அப்படி ஆர்டர் பண்ணிங்கன்னா செடி எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி அதே செடி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போங்க. எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு. நீங்கள் ஒரு தொட்டியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 16 இன்ச் பாட்டோ இல்லை 14 இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச் பாட்டோ வச்சிங்கன்னா போதும். சூப்பராக கொடுக்காப்புளியும் மொட்டை மாடியிலும் காய்க்கும். நிலத்துல நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் காய்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பி எனக்கு தண்ணி இல்லைப்பா கம்மியாக இருக்குது அப்படியே தாராளமாக வைக்கலாம். இது எல்லாமே ஒட்டு செடி உங்களுக்காக காத்திருக்கு. செடியோட ஹைட் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பெஸ்ட்டான பிளான்ட் கொடுப்போங்க. எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஸ்டிக்கு கட்டி குச்சி கட்டி நாங்கள் வளர்த்து 1 இயராக வளர்த்த பிளான்ட். ஓகேங்களா. மேக்ஸிமான ஒரு சில பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்திருக்கும். எல்லா செடியிலும் பூக்கள் எடுக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் பூக்கள் எடுத்துருக்கும். ஒரு பிளான்ட் வந்து நல்லா இருக்கும், அடுத்த இயர் பூ வைக்கும், இல்லை அடுத்து 6 மாதத்தில் பூ வைக்கும். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணுமா இருந்தால் கொடுக்காப்புளி புக் பண்ணிக்காங்க. சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்த செடியை பார்க்க போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேங்கா வெரைட்டிங்க. ஓகே. ஆனால் இது ஒரு சின்ன செடியிலே பூ வச்சு காய் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் யூஸ் பண்ணி வைங்க. இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக நிறைய காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் வந்த உடனே காய்க்க ஆரம்பிச்சிடும். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கோ. ஓகே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ருமானின்னுவாங்க, ருமானி மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் ரவுண்டாக வரும். ஓகே. ஆனால் இது எல்லாமே பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் தான் இருக்குது பாருங்கள். பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள், கொத்தாக காய்ச்சிருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா காயோடு இருக்க செடி அனுப்ப மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா காயோடு நாங்கள் செடிகள் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா காயை கண்டிப்பாக பறிச்சிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்குங்க செடிகள். ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வச்சிருக்கு. நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கின வந்து இந்த மாதிரி சைடி வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அந்த வெரைட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா செடி வாங்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து கண்டிப்பாக காய் காய்ச்சிருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக. அங்கே பாருங்கள் சைஸை பாருங்கள். ஆப்பிள் சைஸ் இருக்குதுங்க, ஒரு கை அளவுக்கு இருக்குது. அந்த சைஸ் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழங்கள் இன்னும் பெருசாகி அந்த சாம்பல் கலரில் மாறும் போது அதை அறுத்து பழுக்க வச்சா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் தாங்கியிருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஒல்லா இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்க நீங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸு வரும், நல்லா விதையும் கம்மியாக இருக்கும், பல சதைப்பற்று அதிகமாகிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ருமானி. ஓகே. ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி சைடு நல்லா ஒரு ஃபேமஸான ரகம்னா
இது செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். 1-2 பிளான்ட்டில் இங்கே மட்டும் இல்லைங்க, அப்படியே நான் காட்டுற லைனாக நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து ஒரு பிளான்ட் அனுப்ப போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட 1-2 இல்லைங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய காய்க்க பாருங்கள். ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேங்க பாருங்கள். இதே மாதிரி கொத்து கொத்தாக தான் காய்க்கும். ஓகே, ஆனால் ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட ஒரு 5 அடி 6 அடி இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா பஞ்சாக கொத்து கொத்தாக காய்க்கும். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி கொத்தாக காய்க்கும். ஏன்னா பார்த்தா நாங்களாம் வந்து பார்த்தோன்னா தண்ணி மட்டும் தான் விட்றோம். பார்த்து எந்த அளவுக்கு பூ வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ எடுக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூ கொட்டிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்கிற சமயத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு செடிகள் நல்லா காய் வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ இருக்கும்போது உதிரிடுங்க பாருங்கள். இந்த செடியை பாருங்கள், இதுதான் அந்த செடி. ஓகே, செடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரான்ச்சோட பாருங்கள். இதுலேயும் பூக்கள் எடுத்திருக்கா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிஞ்சுகளை மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிஞ்சுகள் இருக்குது. இதில் ஒரு பெரிய பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள். உங்களுக்கு அனுப்பும்போது எந்த மாதிரி பிளான்ட்டப்போ அனுப்புவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காட்ட போகிற பிளான்ட் மாதிரி தான் அனுப்புவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த செடி இருக்கல, இது மாதிரி தான் அனுப்புவோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ இருக்காது, செடிகள் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட் அனுப்புனா நீங்கள் ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலே பிளான்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு செடியோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து காய் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் பூ ஆடி வரலாம், பூ கொட்டிடலாம். ஆனால் இதில் வந்து ஒரு பிளான்ட் வரப்போகுதுங்க. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான பிளான்ட் இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு 1-2 பிளான்ட் இல்லைங்க, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 பிளான்ட் வேணாலும் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அது நல்லா வெயில் பட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் 2 கலரில் வரும். பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நல்லா சிகப்பு கலர் மேலே வந்திருக்கு, அடியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்திருக்கு. ஓகே, நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே ரொமானி தாங்க. நல்லா பெஸ்ட்டான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு. இல்லை எனக்கு மாங்காவோட தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக எங்கள் நர்சரிக்கு வாங்க, மாங்காவோடய நீங்கள் வாங்கிட்டு போங்க. ரொமானி மாங்காய். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துருக்க ரகம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பாடின்ற ஒரு ரகம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசனில் காய்க்கக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 மாதம் விட்டு திருப்பு காய்க்கும், திருப்பு 6 மாதம் விட்டு காய்க்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இதோட லீஃபு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்னமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஆகிறதோட புதர் டைப்பில் நல்லா வளருங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலேருந்தே காய்க்கும். நீங்கள் இது ஒரு பிளான்ட்டோட ஹைட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கூட இருக்காது. நல்லா பூ எடுத்திருக்கு, நல்லா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். 2 காய் வச்சிருக்கா, இன்னும் எக்கச்சக்கமான பூக்கள் எடுத்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் பாருங்கள். இது பாருங்கள், ஏன் இதெல்லாம் காட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கின செடி உங்கள் வீட்டில் இருந்தாலும் காய்ச்சி இருக்கணும். எல்லார் வீட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே காய் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த காலப்பாடி ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூர்மையான அந்த மாங்காய் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொனையில் மட்டும் நல்லா கூர்மை வரும். பழம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த கொனை தான். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரத்தில் வரும். ஓகே, ஏன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மொட்டை மாடியில் ஒரு தொட்டியில் ஈஸியாக வளர்க்கலாங்க. யாராக இருந்தாலும் வளர்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாங்காய் மலை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேணுங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயும் காய் வச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் இருக்கும். பட் காயோடு உங்களுக்கு நாங்கள் பார்சல் அனுப்ப முடியாது. ஏன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துருவாங்க. நான் அதனால செடியாக இருக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே காலப்பாடி தான். இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பரான பிளான் உங்களுக்காக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூவோட அனுப்புவோங்க, இல்லை பூ இல்லாத செடி அனுப்புவோம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அனுப்புவோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா பூ கொட்டி தான் உங்களுக்கு வரும். பூ இல்லாத செடி அனுப்பினா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, நாங்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. அந்த கலர் அட்ராக்டிவ் சாம்பல் நிறமாக மாறிடுச்சு. இந்த கொனையில் பார்த்தீங்கன்னா கூர்மையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கொனையில் மட்டும் கூர்மையாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி ரகங்க. இது ஒரு சூப்பராக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாமரம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் அந்த காலப்பாடி. உங்களுக்கு ஏற்கனவே அந்த காலப்பாடி ரகம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. தரமான செடி உங்களுக்காக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மெச்சூரான பிளான்ஸுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தான ஒரு பிளான்ட்டு தான். தரமான காலப்பாடி அவைலபிள் இருக்குது. இதுவும் 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட 1000 பிளான்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்ப போகிறேங்க. ஏன்னா வேறு மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்துதான் நீங்கள் பார்க்குறது என்னன்னா குட்டி குட்டி பழம்னு பார்க்குறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த செரி தாங்க. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் செடார் பை செரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிகப்பெல்லாம் குட்டி குட்டியாக நிறையா காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் கூடிய பிளான்ட்டோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்கும். நல்ல பிரான்ச் விட்டு பாருங்கள் எவ்வளோ காய்கள்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு செடியிலே கிட்டத்தட்ட 100 to 200 காய் இருக்கும். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நம்மக்கிட்ட வாங்க நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா பார்த்தா உள்ள ஒரு விதை இருக்கும். மேலே இருக்கிற சதையை சாப்பிடும்போது நல்லா இனிப்பாகவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற செரி பழம்லாம் மேக்ஸிமம் புளிக்கும். இங்கே பாருங்கள் விதையை, இந்த பழத்தோட சைஸு விதையும் பார்த்துக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தோல் மேலே இருக்கிற தோல் நம்ம அப்படியே சாப்பிட்டு நல்லா இனிப்பாகவே இருக்கும். நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புளிப்பு கிடையாதுங்க. நல்லா இனிப்பான ஒரு வெரைட்டி தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் நல்லா வளருங்க. நீங்கள் வந்து டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாம், இல்லை ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு சின்ன தொட்டி, ஒரு ட்ரம்மு, இல்லை ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் இது மாதிரி இருந்தாவே போதும், நார்மலாக வளரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செடியை வச்சது கிட்டத்தட்ட 1 இயர் பிளான்ட்டு சொல்லலாம். 1.5 இயர்ஸ் டு 2 இயர்ஸ் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் புஷ்ஷியாக வளரக்கூடியது. இதெல்லாம் செடி பழம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி செடார் பை செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் மக்கள் உங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்கும் செக் பண்ணும்போது புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீடு ஃப்ரீ ஜாக். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பலாப்பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா மேலே வந்து தோலை மட்டும் சீவிட்டு நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பலாப்பழத்தில் ஒரு நியூவஸ்ட் வெரைட்டி. ஓகேங்களா, விதையே இருக்காதுங்க. நீங்கள் அப்படியே மேலே தோல் அப்படியே சீவிட்டு அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போது நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகே, நான் நிறைய பேர் தோட்டமும் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் யாருக்குன்னா வேணும் பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா விதையினாலும் சின்ன சின்ன விதையாக மைனூட்டான ஒரு விதை இருக்கும். ஓகேங்களா, இது அன்னாச்சி பழம் பலாப்பழ செடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃபாக எல்லாமே எல்லாமே இந்த மாதிரி குழியாக வரும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இலையும் வித்தியாசம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே எல்லாம் குழியாக வரும். இதுதான் சீட் ஃப்ரீ ஜாக். ஓகேங்களா, இது எல்லாமே ஒட்டு செடிகள் தரமாக நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. இதே பிளான்டேஷன் வந்து இந்த சீட் ஃப்ரீ ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டு செடி தாங்க. எல்லாமே கிராஃப்டிங் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடான பகுதியில் நடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சொதன்னு இருக்கிற தண்ணி நிறைய இருக்குதுப்பா அந்த இடத்துல பலாப்பழம் வைக்கிறனா தாராளமாக வைக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வறட்சியாக விட்டிங்கன்னா தான் நல்லா துளிர் எடுத்து நல்லா வளரும். ஓகே, ஆனால் பலாப்பழம் சாப்பிட ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா முக்கணியில் ஒன்று மாப்பழா வாழை. ஓகேண்ணா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ஒன் ஆஃப் த வெரைட்டி. உங்களுக்கு யாரா வேணும்னு நினச்சா சூப்பரான பிளான்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட் வந்துருக்கு. அது எல்லாமே இப்போ தான் இலை கொட்டி நியூவாக லீஃப் வருது. பெரிய பிளான்ட் அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த 4 அடியில் பிளான்ட் வேணும்னு ஆசைப்படியா தாராளமாக புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 1 by 1 அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேர்லேயே வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலிமா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக் ஒரு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பழஞ்செடி பிடிக்குதோ என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கோ புக் பண்ணி வைக்காங்க. நாங்கள் MSS பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புவோங்க. கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இல்லை எனக்கு நிறைய செடி வேணும்பா அப்படின்னா தயவுசெய்து உங்களுக்கு கார் வந்து எடுத்துகிட்டு வாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்த்த பிடிச்ச செடியே வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, சூப்பரான பிளான்ட்டு தரமாக இருக்கும். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிலேருந்து நீங்கள் ஒகேனக்கல் வந்து வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு உள்ளே இருக்கும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ரோட்டுக்குள்ளே இருக்காது. நீங்கள் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி கேட்டு லொக்கேஷன் வாங்கின்னு வாங்க. ஓகே, ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ டு ஆல். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.